தேசத்தை வேவு பார்க்க போவாங்க. உங்கள் எல்லாருக்கும் அந்த சம்பவம் தெரியும். டைம் இல்லாதனால ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன். அந்த தேசத்தை வேவு பார்த்துட்டு வரும்பொழுது எல்லாரும் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. ஐயோ நம்ம அழிந்து போக போகிறோம், ஐயோ நம்ம மாண்டு போக போகிறோம், நம்ம அவ்வளோ அழிந்து போயிடுவோம், ராட்சதர்கள் இருக்கிறாங்க, அங்கே ரொம்ப கஷ்டம், நம்மளால் ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லும் பொழுது காலேபும் யோசுவாவும் விசுவாச வார்த்தைகளை பேசினாங்க. ஆண்டவர் நமக்கு தருவார், நம்ம அதை ஜெயிப்போம், எளிதில் சுதந்திரித்துக் கொள்வோம் என்று நம்மளுடைய வாயில ஆண்டவர் மேல நம்பிக்கை வைத்து விசுவாச வார்த்தைகளை பேசினாங்க. அது நிமித்தம் காலேபுக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் அந்த சந்தோஷம், அந்த ஆசீர்வாதம், அந்த வாக்குத்தத்தம் அங்கு நிறைவேறினது. இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் சந்தோஷமா இருக்கணும். அதுதானே நம்ம சகோதரிகள் தாய்மார்களுக்கு அதுதானே ஆசை. நம்ம பிள்ளைகள் நல்லா இருக்கணும். கடந்த நாட்களில் 2 நாளாக என்னுடைய மகனுக்கு உடம்பு சரியில்லை பாருங்க, பார்க்கவே முடியல, அவ்வளோ கஷ்டமா இருக்கிறது. அப்படியே படுத்து இருக்கிறான், நடக்க முடியல, அப்படியே சோர்ந்து போயிருக்கும் பொழுது வேதனையா இருக்கு. ஜெபிக்கிறோம், என்ன ஜெபிக்கிறோம்? ஆண்டவரே தயவுசெய்து சுகம் கொடுத்துருங்கப்பா, என் பிள்ளைக்கு சுகம் கொடுத்துருங்க, எனக்கு எது வேணாலும் கொடுத்துருங்க, அப்படிதான் நம்ம ஜெபிப்போம் இன்னைக்கு. ஆனால் நம்முடைய வாயின் வார்த்தையினால பிள்ளைகளுக்கு நம்ம ஆசீர்வாதத்தை தடை செய்கிறவர்களாக இருக்கிறோமே. அநேக நேரத்தில் ஒரு பலவீனம்னு அவ்வளோ ஜெபிக்கிறோம். ஆனால் எத்தனை நேரம் நம்ம புலம்பி 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 குறை சொல்லி ஆண்டவரிடத்துல சண்டை போட்டு நம்ம ஆசீர்வாதத்தை இழந்து போயிடக்கூடாது. ஹல்லேலூயா.